Hi, I am Sustik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1. அது சம்பந்தமான வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 வெப் ஸ்கிரிப்டிங் அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க, ஈவென்ட் ஹேண்ட்லிங் ஆடிங் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் அண்ட் HTML பேஜ், இதான் நம்ம பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஜஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. மேக்ஸிமம் அதில் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது. வாங்க பார்க்கலாம். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு சாப்டர் வைஸ் யூனிட் வைஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லையும் கிட்டத்தட்ட 500 600 700 1000க்கு மேலே அந்த மாதிரிலாம் இருக்குது. டோட்டலாக 10,000க்கு மேலே இருக்குது, சைக்காலஜி உட்பட. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். தேவைப்படுறவங்க SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் @gmail.com அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அனுப்புங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் அதெல்லாமே நாங்கள் சொல்கிறோம். தேவைப்படுறவங்களுக்கு கொரியரில் நாங்கள் அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சு வைப்போம். எல்லாமே ஜெராக்ஸ் மெட்டீரியல் தான். கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் 1. விச் attribute இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி சென்ட் டு டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட்? விச் attribute இஸ் யூஸ்டு டு இண்டிகேட் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் வேல்யூ ஷுட் பி சென்ட் டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டெக்ஸ்ட்? எந்த ஆட்ரிபியூட் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைப் ஆட்ரிபியூட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் ஆட்ரிபியூட். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி டபுள் கொட்டேஷன்ல நம்ம கொடுப்போம். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம HTML பேஜ்லையோ அல்லது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லையோ நம்ம இந்த மாதிரி தான் கொடுப்போம். டைப் ஈக்குவல் டு. 2. விச் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டு கிவ் வார்னிங் மெசேஜ் டு யூசர்ஸ்? விச் இஸ் mostly used to give warning message to users. வார்னிங் மெசேஜ் கொடுக்குற ஒரு பாக்ஸ் வரும், வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு தெரியும். அது எந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டாவதுக்கு அலர்ட் டயலாக் பாக்ஸ். ஏ அலர்ட் டயலாக் பாக்ஸ். 3. ஜாவா ஸ்கிரிப்ட் இக்னோர் தட் ஸ்பேஸ் அப்பியர்ஸ் பிட்வீன். ஜாவா ஸ்கிரிப்ட் இக்னோர் தட் ஸ்பேஸ் அப்பியர்ஸ் பிட்வீன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ். மூணாவதுக்கு சி ஆன்சர், டோக்கன்ஸ். 4. the dash tag alert the browser program to start interpreting all the text between these tags as a script command. நல்லா கவனிங்க. the dash tag alerts the browser program to start interpreting all the text between these tags as a script command. ப்ரௌசர் வந்து இது என்ன ஸ்கிரிப்டிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டேக் யூஸ் ஆகுது, அது அலர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து ஏற்கனவே மொதல் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ப்ரௌசருக்கு எது சொல்லுது, அலர்ட் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது தான். ஸோ நாலாவதுக்கு ஆன்சர் சி, ஸ்கிரிப்ட். 5. த டேஷ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு கெட் த டேட்டா டைப் ஆஃப் இட்ஸ் ஆப்பரண்ட். The dash operator used to get the data type. Data type என்ன அப்படின்னு எந்த ஆப்பரண்ட் சொல்லுது அப்படின்னா டைப் ஆஃப். டைப் ஆஃப் என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்றதுக்கு டைப் ஆஃப் அது கொடுக்கணும் நம்ம, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். டைப் ஆஃப் ஆப்பரேட்டர், இது ஒரு ஆப்பரேட்டர். 6. in JavaScript which dialog box is mostly used to take users consent on any option? In JavaScript, which dialog box is mostly used to take users consent on any option? JavaScriptல எந்த dialog box வந்து யூசரோட ஆப்ஷன் கேக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் கேக்குது இல்லைங்களா, அதான். 6வதுக்கு பி, கன்ஃபர்மேஷன். 7. which of the following is string concatenation operator? Which of the following is string concatenation ஆப்ரேட்டர்? ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு தெரியும், நிறைய லாங்குவேஜில் அல்லது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் சிம்பிள் தான் கன்கார்டினேஷனுக்கு யூஸ் ஆகுது. 8. which statement is especially useful when testing all the possible results of an expression? Which statement is especially useful when testing all the possible results of an expression? எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடியது எது அப்படின்னா சுவிட்ச் தான். சுவிட்ச் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி
என்னென்ன பாசிபிள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ரிசல்ட்டாக கொடுக்கும். அதுதான் வந்து சுவிட்ச் கேஸினுடைய ஸ்பெஷல். ஸோ 8வது ஆன்சர் சி ஸ்விட்ச். 9. In switch case, the dash structure is at the end of a switch structure if the result of the expression that do not match any of the case labels, and dash statement is also used to exit the statement once the appropriate choice is found. பாருங்க இன்னொரு முறை பார்க்கலாம். In switch case, the dash structure is at the end of a switch structure if the result of the expression that do not match any of these case labels. சுவிட்ச் கூற்றுல நம்ம வந்து ரிசல்ட் வந்து எதுவுமே இல்லை கேஸில் அப்படின்ற இருக்கும்போது கடைசியாக நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட். உங்களுக்கே தெரியும் டிஃபால்ட்டாக என்ன இருக்குதோ அந்த ஆன்சர் வந்துடும் சுவிட்ச் கூற்றுல. அது ஒன்று. அண்ட் டேஷ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு எக்ஸிட் த ஸ்டேட்மெண்ட் ஒன்ஸ் த அப்ராப்ரியேட் சாய்ஸ் இஸ் ஃபவுண்டு. ஸோ அதுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்ச உடனே அது என்ன ஆகிடும், விட்டுட்டு வெளியே வந்துடும். அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கூற்று நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா பிரேக். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டேஷ்க்கு டிஃபால்ட், செகண்ட் டேஷ்க்கு பிரேக். அப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் பி, டிஃபால்ட் பிரேக். ஸோ 9வது ஆன்சர் பி, டிஃபால்ட் பிரேக். 10. In for loop, which statement is that determines how many times the loop be iterated? In for loop, which statement is that determine how many times the loop be iterated? லூப் எத்தனை முறை ரன் ஆகணும் அப்படின்றது எது வந்து தீர்மானிக்குது அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். கண்டிஷனல் என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும் இல்லைங்களா, அந்த லூப் வந்து இட்ரேட் ஆகும். ஸோ 10வது ஆன்சர் பி, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். 11. The syntax of while loop is, the syntax of while loop is, உங்களுக்கு தெரியும் syntax of while loop வந்து என்ன அப்படின்னா while கண்டிஷன் கொடுக்க போகிறோம், பாடி ஆஃப் த லூப் கொடுக்க போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் நெளிவு அடைப்புரி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ 11வது ஆன்சர் ஏ, while கண்டிஷன் பாடி ஆஃப் த லூப். அதுதான். இன்னும் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்க்ரிமெண்ட்லாம் whileல வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ while, இது டூ while, நம்ம கேட்குறது while மட்டும் தான் கேட்குறாங்க. அதனால இதுதான் ஆன்சர் ஏ. 12. The dash statement is the fundamental control statement that allows JavaScript to make decision to execute statements conditionally. The dash statement is the fundamental control statement that allows JavaScript to make decision to execute statements conditionally. உங்களுக்கு தெரியும் fundamental control அப்படின்னாவே if தான், if statement. அதெல்லாம் பாருங்க, control statement that allow JavaScript to make decision to execute statements conditionally. கண்டிஷனோட எக்ஸிக்யூட் பண்றது எது அப்படின்னா ஃபண்டமெண்டலா இருக்கிறது if statement. 12வது ஆன்சர் டி, if. 13. Which function is written true if the given value is no a number? Which function returns true if the given value is no a number? பாருங்க, is nan, is nan. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. which function is written true, எது வந்து ட்ரூ பண்ணும் அப்படின்னா 13வது ஆன்சர் டி, is nan, ஓப்பன் க்ளோசிங் பிராக்கெட். 14. Larger programs are divided into small programs are called modules. Larger programs are divided into small programs are called modules. 14வது டி ஆன்சர், modules. 15. Which of the following method return the element that has the id attribute with the specified value? ரொம்ப முக்கியம் இது பாருங்க. which of the following method return the element that has the id attribute? id attribute இருக்கிறது with the specified value. specified value ஓட id attribute இருக்கக்கூடியது ரிட்டர்ன் பண்றது எது அப்படின்னா எந்த மெத்தட் அப்படின்னா get element by id. 15வது ஆன்சர் பி, get element by id. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே பெறுவோம். நன்றி.